வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான். ஒரு 2 நிமிஷத்துல வந்து ஒரு சட்னி அரைக்கிற மாதிரி தான் பார்க்க போறோம். 2 நிமிஷத்துல ஒரு சட்னியான்னு சொல்றீங்களா? அந்த 2 நிமிஷத்துல வந்து நம்ம வதக்கவும் தேவையில்லை, மிக்சியில் அரைக்கவும் தேவையில்லை. அந்த 2 நிமிஷத்துல ஒரு தக்காளி சட்னியை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த தக்காளி சட்னியை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி சாதத்துக்கூடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம், சூடான சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம், தோசை இட்லிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு கால நேரத்தில் ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கும்போது வதக்கிக்கிட்டு அரைச்சிக்கிட்டுலாம் கிடக்க முடியாது. அதனால இப்படி ஒரு சிம்பிளான ஒரு சட்னியை வந்து எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ வந்து தேவையான பொருளை சொல்லிடுறேன். ஒரு 3 தக்காளியை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள், ஒரு 10 பல்லு பூண்டை வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தான் தேவை. இதை வந்து இப்போ வந்து தக்காளியை வந்து நான் கிணத்துல எடுத்து வச்சுட்டு தக்காளியை வந்து நான் துருவிக்கிறேன். கேரட் துருவல் இருந்ததுன்னு நினைக்கி அந்த கேரட் துருவலில் சின்ன இதில் வச்சு அப்படியே நல்லா துருவி எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா அந்த சாறு மட்டும் உள்ள விழும். இந்த தக்காளியை வந்து ஒரு கிண்ணத்துல வந்து அதை சேர்த்துக்கிறேன். அந்த கிண்ணத்துல சேர்த்துட்டு இதில் வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாகவே நிறையவே போடுங்க கொத்தமல்லி. அப்போ தான் நல்லா வாயில் வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பூண்டு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், உப்பையும் இது உள்ளே சேர்த்துட்றேன். எடுத்துட்டு இப்போ வந்து நான் எண்ணெய் வந்து அடுப்பில் சூடு பண்ணியிருக்கேன். அதை தாளித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இந்த எண்ணெயை வந்து நல்லா கடுகு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு ஊற்றிட்டு சொல்கிறேன். இதை வந்து இங்கே பாருங்கள், தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்ல எண்ணெயை வந்து நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். தாளித்து உள்ளே கொண்டு வந்து ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இந்த தக்காளி சட்னி வந்து இதையோட இந்த சூடோடைய இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடும். இந்த எண்ணெயை ஊற்றும் போது எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மட்டும் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். 2 நிமிஷத்தில் தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி வேணும்னா இந்த அக்கா சமையல் அறையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஐடியாவோட நிறைய வீடியோ வரும். பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.